முத்துப்பாண்டி என்ன டைம் ஆகும் முத்துப்பாண்டி, உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருந்தேன் காலையில அக்கா வீட்டுக்கு போனோன்னு, நீ இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கா? ஐயோ கடவுளை, எனக்கே வியாழ வரன்னு தெரியாதுமா. இப்பதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கானுவன். முத்துப்பாண்டி நீ இல்லாம முடியாதுன்னு. நான் பெய் தான் ஆகணும். நேரத்தையும் உனக்கு சொல்லியிருக்கலாமா? உன் மூஞ்ச பத்திலே கோவமா வருது. அப்ப நான் ஆட்டோ பிடிச்சி ஏதாவது விடு. ஆட்டோல போறியா? ஆட்டோல ஒண்ணும் போகண்டா. ஆட்டோ பிடிச்சி விடு. ஏன் அழகி, இந்த ஊர்ல இருக்கவனால பத்தி எல்லாம் உனக்கு தெரியும்லாமா? எல்லாம் பொறுக்கி பயிலுவோம்மா. உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் எப்படிமா வெளியே அனுப்புவேன் தனியா? வேண்டாமா, யாரையாவது வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. உங்க அத்தானை வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு கார்ல. அத்தான் ஃப்ரீயா இருப்பாவளான்னு தெரியலையே. அவருக்கு என்னமாச்சும் வழி ஒருக்கா ஃபோன் பண்ணி கேளுமா. உங்க அத்தா வந்து காரில் கூட்டிட்டு போனா பத்திரமா போயிருவாள்ல நீ. அப்படியா? ஆமாமா, ஒருக்கா ஃபோன் பண்ணி கேளு. ஒரு நிமிஷம் அக்காக்கு ஃபோன் பண்றேன். ஓடுகாலியே, ஓடுகாலியே. என்னம்மா? எல்லாருக்கும் என்னென்ன பட்டம் இல்லாம கிடைக்கும். இந்த ஓடுகாலி பத்தியா? ஓடுகாலி பட்டம். ஓடுகாலினோட தெரிச்சு வரல. நீங்க அப்படிதான் கொஞ்ச நாளாவே கூப்பிட்டு இருக்கீங்க. வருத்த மாட்டே உனக்கு. உனக்கு இந்த பேர் தான் கரெக்ட் பொருத்தம். எதுக்குமா கூப்பிட்டியா? எப்போ எதுக்கு கூப்பிட்டிய? ஏதோ நான் சொல்லதெல்லாம் செய்யுது போல எதுக்கு கூப்பிட்டியேன்னு கேட்டுருவா. செஞ்சு கிழிச்சிருவா. சொல்லுங்கம்மா செய்ய. அந்த மாடு பேச்ச கம்பு நட்டையை மறக்க சொன்னனே, மறந்துட்டியா? அப்படியே குளிச்சு கட்டி என் தங்கச்சி வாரா. இவன் சித்தியா? ஆமா சுத்தி தான், சுத்தி. அவ வாரா. வீடெல்லாம் கிளீன் பண்ணி வை. போட்டி ஒரு ஒட்டடை இருக்கக்கூடாது. சரிம்மா. அதை தீனி பட்டாரா எங்க குட்டி லட்சுமி கிரேண்டரு? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருக்கா. ஃப்ரூட்ஸ் இருக்காளா? ஒன்னே விட்டு வச்சிடக்கூடாது. திங்கோட திம்புக்கு ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. அவள்கிட்ட ஏதாவது வேலை வாங்கு பா. சுடிதார் எங்க போச்சோம்? ஏ சுடிதார், புள்ளி சுடிதார். ஹலோ ஏக்கா, உங்க வீட்டுக்கு வரதுன்னா கிளம்பி நிக்க மாத்துக்க. கிளம்பி நிக்கா வர வேண்டியதானே? ஏக்கா வரதுதான், இவளுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துட்டு பாத்துக்க. என்ன செய்ய? என்னட்டு செய்ய? அப்ப நாளைக்கு வா. ஏக்கா நான் கிளம்பி நிக்கேன். அப்ப வாட்டி ஆட்டோ கிட்ட ஏதாவது பிடிச்சிட்டு வா. என் வீட்டுக்காரவியா ஆட்டோல எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியாவக்கா. அத்தான வந்து காரை கொண்டு வர சொல்லுவியா? ஏன் ஆட்டோல வரக்கூடாது? ஆட்டோ வேணா நான் பைசா கொடுக்கேன். பைசாக்கு இல்ல. சொல்லு சொல்லு. அது நம்ம ஊர்ல நம்ம 2 பேரும் உலக அழகியலவ. நீ உங்க ஊர்ல இருக்கா, நான் இங்க இருக்கேன் பத்தியா. இங்க இருந்து நம்ம ஆட்டோல யாருன்னா அந்த கசவாளி பயிரெல்லாம் இருக்கான் ஆட்டோல. அதான் இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க தனியா விடதுக்கு. அது வாஸ்தவம் தான். சரி அப்ப இவன் என்ன செய்யான்னு பாத்துக்கிட்டு அனுப்பிவிடட்டா? சரிக்கா அனுப்பிவிடுக்கா. சரி நீ போனை கட் பண்ணு. இந்த மாக்கம் காலையில இருந்தே ஆளை காணல, எங்க போனாலும் தெரியலையே. ஏன் மஞ்சட்ட? ஏன் நீல சுடிதார் எங்க போனா? ஆளை காணல. ஏன் மஞ்சட்ட அடக்கு இருக்கேன், எங்க போனா? முட்டை தள்ளு. என்ன முட்டை? என்ன தேடி அலையா போலுக்கு? நீ எப்ப என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போனா? காலையில நீ ஆரம்பம் இல்ல, என் வண்டி இல்லையா? அதான் சரி இதுலயே போய் சுத்திட்டு வருவோன்னு எடுத்துட்டு போனேன். வேற வழியே இல்லாம. என் வண்டி எடுத்தியே ஒரு வார்த்தை என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா? எதுக்கடி கேட்கணும்? முழு பைசாயும் நான் கொடுத்து அடைச்சிருக்கேன். அடைச்சானாமல டேய். ஏன் முட்டை, வண்டியை வாங்கி ஓட்டணும் சரியா? ஓட்டத்துக்கு வண்டி வாங்குது. வாங்கிட்டு ஒரு முக்கில வச்சுக்கிட்டு அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல. ஏன் நீ போகும்போது என்ன ஒரு வார்த்தை கூட்டி என்ன பின்னாடி எடுத்து கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? என்ன கூட்டிட்டு போனா அவள பர்சனாலிட்டி பேருமா? சொன்னாலும் சொல்லலனாலும் அது உண்மைதானே. ஆமா ஆமா, நீயே சுடிதார் போட்டுருவா. டாப்பினுக்கு நான் இந்த ட்ரெஸ் போட்டு இருந்தா 2 பொம்பளைல வண்டியில போகல சொல்லுவாவே. கதறு 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 முட்டை கதறு, பொறாமையில கதறு. நல்ல அழகான துணி போட்டிருக்கேன்னு பொறாமையில கதறு. என்ன வாய் பேசணும்? இந்த வண்டி நான் தொட மாட்டேன், இது பொம்பளைல ஓட்டக்கூடிய வண்டி, நான் எப்படி இதுல யாருவே சீ, இந்த ஸ்கூட்டி எல்லாம் ஒரு ஸ்கூட்டியா? என்ன பேச்சு பேசணும்? இப்ப எப்படி யாரு சொகுசா போயிட்டு வந்திருக்கா பாத்தியா? பானாவே தொக்கு வண்டி வாட்டி. நீ இறங்கு, நீ வண்டியில இறங்கு. வாட்டி எங்க இன்னும் ஒரு இடம் வரைக்கும் போனோம். ஒரு இடத்துக்கு நீ போக வேண்டாம். என் தங்கச்சி வீட்டுல கிளம்பி நிக்கலாம், கூட்டிட்டு வாப்போ. என்ன சிரிக்கும்? குழந்தையர் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும். நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா நீ சிரிக்கா. நீ போக மாட்டேன்னு சொல்லணும். எப்படி மட்டும் போக மாட்டேன்னு சொல்லுவேன். குழந்தையார இப்ப வாதான் நம்ம வீட்டுக்கு வாரா. பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு. நீ இப்ப இதுக்கு இழிச்சிட்டு நிக்கா? அவளை கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன், அதுக்கு நீ சிரிக்கா? சிரிக்காத. சரி தள்ளு தள்ளு. லைட்டா மூஞ்செல்லாம் கழுவி ஃபேஸ் வாஷ் போட்டுக்கிட்டு போயிட்டு வர. லைட்டா போய் அரளவுலி எல்லாம் போட்டுக்கிட்டு தள்ளிப்போம். தள்ளுமா. நீ போக வேண்டாம். யாமா நீ தானமா கூட்டிட்டு வர சொன்னா குழந்தையார? மஞ்ச சட்டை உன்ன பார்க்கல எனக்கு கோவமா வருது. சரி கோவத்தெல்லாம் பரவ வச்சுக்கலாம். குழந்தையார போய் பார்த்துட்டு வரேன். இல்ல சுடிதார் பட்டவனே என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத, இதுல விழுந்து செத்து கடப்பா பாத்துக்கா. நீ இதனடி கூட்டிட்டு வந்துனா இப்போ பேசிக்கிட்டே இருக்கா. தள்ளிப்பா போய் கூட்டிட்டு வரேன். ஓஹோ ஒய்யாரமா ஸ்கூட்டில ஏத்தி அஸ்குலஸ்க்கு பாட்டு போட்டு வரலான்னு பாக்குறியோ? அவ்வளோகா போவானே ஸ்கூட்டில. பின்ன எப்படி போய் கூட்டிட்டு வரணும்? நடத்தியா கூட்டிட்டு வர முடியும்? அதான் ஒரு லொக்கு கார் வச்சிருக்கால, அந்த லொக்கு காரை கொண்டு போய் கூட்டிட்டு வா. சி கார்ல போனாலும் கெத்தா இருக்காது. அழகா எனக்கு R15 பைக் இருந்து அந்த பைக்லயாவது போயிருப்பேன். அதையும் நாசம் ஆக்கிட்டா. ஸ்கூட்டிலயாவது போறேன். டி ஸ்கூட்டில போத போடலே ஏத்திடுவேன். அம்மா மரியாதை கார்ல ஏறி கார் எடுத்துட்டு போ. கண்டிப்பா கார்ல தான் போகணுமா மங்காத்தா? நீ கார்ல தான் போறா. இன்னைக்கு நீ ஊமை சரியா? யார்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. கார்ல போய் நிக்கா. அவ யாருவா கொண்டு நம்ம வீட்டுல இறக்கி விட்டுட்டு நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி எங்கேயாவது ஓடி போய் சரியா? சரிம்மா. போ, இப்படி மூஞ்சி தொங்க விட்டுட்டே போ. பட்டியால பேண்ட் போட்ட பட்டி. போயிட்டு வரேம்மா. நடிக்காத போ. குழந்தையார பார்க்க போறேன் செல்லக்கண்ணு. அடியே செல்லக்கண்ணு. கல்ல கட்டது போல இருக்கு. போயிட்டு வரேம்மா.
இவன் சரியில்லை, குறுக்கேன் சுடிதார் போட்ட குரங்கு மொளை குரங்கு வாணி இன்னைக்கு உனக்கு இருக்கு. இவ ஒரு ஆட்டோலயே வர மாட்டா, கோவரில் தான் வருவா. இந்த முட்டையால நம்பட பாடு. வந்துட்டியா? சரி, இனியே தான் கடை வைக்கேன் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ள பைசா எல்லாம் வேஸ்ட் ஆக்காதல, சரியா? நான் வேலை போட்டு தரேன்ல, இங்கேயே பத்திரமா இருந்துக்க. அதெல்லாம் வைக்கலாம், ஒழுங்கா வேலைக்கு வா, நான் ஒழுங்கா சம்பளமும் கொஞ்சம் கூட்டி எடுத்து தாரேன், சீக்கிரமா வீடு வைக்கலாம், சரியா? சரி, பத்திரமா வச்சுக்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய வீடாட்டு உனக்கு நான் கட்டியதுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். ஒன்று மெயினாக எதுக்கு நான் திருப்பி வேலைக்கு கூப்பிட்டேன்னா, புறா ஒரு வார்த்தை சொன்னான், எப்பா வெத்தலையே விட்டுறாதீங்கப்பா, பாவம்ப்பா, இப்போ மாடு ஆடு ஏதோ மேய்ச்சிட்டு இருக்கான்னு. எனக்கு மனசு கேட்கல, அதுக்கு ஒன்று கூப்பிட்டேன். இன்னொன்று என்னென்னா, யாரையுமே நம்பி இந்த ஹாஸ்பிட்டல் போகிறவ ஒப்படைச்சிட்டு போக முடியலை. நீயா இருந்தாலும் வச்சுக்கியா, உங்ககிட்ட இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கன்னா பத்திரமா பார்த்துக்கிடுவா. அதனால தான் நான் ஒன்றை முக்கியமாக இங்கே வர வச்சுருக்கேன், சரியா? ஒரு அர்ஜென்ட் கேஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கு, அங்கே போய் நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்துன்னா கொஞ்சம் கவனிச்சிக்க, சரியா? என்ன மாடு மேசான்னு சொன்னீல்ல, இது பாத்தீங்களா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒத்த நர்ஸ் நான் மட்டும்தான். மின்மீனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவா. நேர்ல தான் பார்த்து சொல்லணும். இல்லைப்ப பாத்திரம்லாம் ஒரே சவுண்டா இருந்தவங்க வீட்டில் என்னாச்சு? இக்கா ஒன்றும் இல்லைக்கா, சொல்லு. இல்லைவா ஒன்றும் இல்லை, எல்லா வீட்லையும் நடக்குது தானே, சொல்லு என்னாச்சு? ஏக்கா அதான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வீட்டுக்காரங்க எனக்கு தற்க வரம்ல, அதில் ஒன்று தாங்க, அந்த சவுண்டு தான் கேட்டிருப்பிய. என் வீட்டுக்காரன் தெரியுமா? என் தங்கச்சி வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆம்பத்துக்க கூட்டிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சிருக்கான். உங்க நாத்த நிறையா? ஆமாம், மாப்பிள்ளை கூட சண்டை போட்டாலும் பார்த்துக்க, உடனே இவனுக்கு பொறுக்க முடியலை, வண்டி எடுத்துக்கிட்டு பறந்து போய் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டான், பிள்ளைகளை குட்டியே எல்லாம். இப்போ எல்லாரும் எங்கள் வீட்டில் கிடக்கா வேணும், சரியான இருக்கு, நைன்னு வருது. ஒரு 5 நிமிஷம் படுத்தி எழும்ப முடியலை, இந்த பிள்ளைகளும் என் மேலே சாடி விழுது. ஏங்க அவங்க நாத்தனார் பாவம் தானே, எங்க நாத்தனார போல கிடையாதுல்ல. உனக்கு தெரியாது இல்லவ, வெளியிலே சும்மா நடிச்சுக்கிடுவா பார்த்துக்க, வீட்டுக்குள்ளே அவள் திங்க விட்டு தீத்தியே பார்த்தியனா ஒன்றும் சமைச்சு வைக்க முடியல பார்த்துக்க, எல்லாத்தையும் தின்னு அழுவேன். ஏக்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவளை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிட்டு பாருங்க. எப்பவும் உங்க வீட்டிலே இருத்திட்டு இருக்க முடியுமா வீலெல்லாம்? இவங்கிட்ட சொல்லியாச்சு, புரிய மாட்டேங்குது இவனுக்கு. நம்ம சொன்ன நம்மகிட்ட ஒரு மாதிரி சண்டைக்கு வரான். இவன்கிட்ட மனுஷன் பேசணும்னு நானும் விட்டுட்டேன். இவ்வளோ கொடுக்க வரைக்கும் நல்லா வாங்கிட்டு சிம்பாள் வைக்க தின்னுக்கிட்டு எனக்கு இவனை தெரியவே செய்யும் சொல்லி கையை விரிச்சிட்டு பேர் வாழ்வுக்க, அப்படிப்பட்ட ஆளுவதான் தெரியுமா? பாம்புக்கு நமக்கு தெரிஞ்சே பால் வாக்கலாமாக்கா? அது சரிதான், நாளைக்கு பாரு நாத்தனரை எப்படி அடிச்சு பத்தேன், அவளையும் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாடுவா. சரிக்கா ரொம்பலாம் வீட்டில் இருக்காதுங்கண்ணே, நம்ம வீட்டில் நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம், வெளியெல்லாமே சொல்லுவாள்வேன் நல்லா சந்தோஷமா இருக்கான்னு. என்னக்கா அடுத்த நாளே நம்ம அழகு போல ஏதாவது நடக்கும். இல்லைவே அடுத்த வர எனக்கு பிறந்த நாள் வருது, துணி எடுக்க போவேன், நாளைக்கு வருவியா நீ? எனக்கும் துணி எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க, நீங்கள் கரெக்டாக கூப்பிட்றீங்க. சரி அப்போ சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம் நாளைக்கு. சரிக்கா, பார்வதிலேருந்து பைசா சின்ன பண்ணு பிடுங்கினாலே என்னவோ, என்னதான் ஏதோ பிளான் போட்டிருக்கேன்னு சொன்னா, நானும் பிளானுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ரூபாய் வாங்கிட்டானா சந்தோஷம் தான். எப்போ இன்னைக்கு ஜாலியாக வேலைக்கு போவேன், டெய்லி ஃபீல் பண்ணிட்டே போவேன், இன்னைக்கு ஜாலி. என்னல டெய்லி அழுதுகிட்டு போவ வேலைக்கு, இன்னைக்கு குசியில நிக்கா? நல்லமா துணியை மாத்திட்டு போட்டு. சரிடா, இட்லி வச்சு வச்சிருக்கேன், சாம்பார் இருக்கு, சாப்பிட்றியா? எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம். ஏம்ல நீ சாப்பிடுறது வயிறு ஃபுல் ஆகிட்டேனா நான் போற இடத்துல எப்படி சாப்பிடுவேன்? போற இடத்துல சாப்பிட்றியா? இன்னைக்கு என்ன ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷனா? ஏமா துளி கேரி கேட்காம வந்து சொல்லேன் பாய். ஸ்ப்ரிங் கணக்க ஓடுது இவனுக்கு. என்ன தினமும் காலையில அவனுக்கு அழுவ பாட்ட கேட்கணுன்னே இருக்கும், இன்னைக்கு ஏதோ சந்தோஷத்துல வேலைக்கு போறான். நல்லா இருக்கா? இந்த துணி போடவே மாட்டேன்னு சொன்னா. ஏமா நல்லா இருக்கலாமா, இப்ப போட்டு பார்த்தா நல்லா இருக்கு. சரிமா போயிட்டு வரேன் பாய். ஐயோ லே, ஏதோ வேண்டத்தால செஞ்சிராதல. ஏமா மதியத்துல சாப்பிட வர மாட்டேன் சரியா? மேக்கடிச்சு வர முடிஞ்சிட்டு எனக்காடி காவல் இருக்காத. எங்க தான் போறா? வேலைக்கு தானே போறா? ஏமா ஆமாமா, கடையில போய் வாங்கி திங்க போறியோ? ஏமா என்னைக்காவது நான் கடையில போய் வாங்கி தின்றுக்கலாமா? அப்புறம் இருக்க திங்காம வாடா. அதெல்லாம் ஒரு ட்ரிக், அதனோட பரவ சொல்லே போயிட்டாரே. கச்சோருக்கு செஞ்ச இடம் எல்லாம் சிறப்பு. என் பிள்ளை போற இடம்லாம் சாப்பாடு தான் கிடைக்குமா இருக்கும், பாப்போம். இந்த மஞ்சட்ட போனா நான் போய் குடிச்சு வந்துருவானா? சரியா இருக்கு, நிம்மதி இல்லாம வாங்கிட்டு போயிட்டான். குழந்தையாரனோட பல்ல காட்டிக்கிட்டுலாம் போறான். ஓ, என்ன தவிர வேற எல்லா பொம்பளைகளையும் பார்த்து சிரிக்காம பேசியான். எப்படி விடனா திருத்ததுக்கு அடிச்சுதான் கொள்ளணும். குழந்தையாரே, அத்தான் இதோ வந்துட்டேன். அத்தான் வண்டியில ஏறட்டா? வாமா. அத்தான் வந்துட்டாவ, போயிட்டாரே. பார்த்து போனோம்மா, பார்த்து போ. அத்தான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க மாதிரி? நானும் நல்லா இருக்கேன். கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்டைலா தான் வந்திருக்கேன், என்ன கூட்டிட்டு போகுது. பின்ன குழந்தையார இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்க கண்ணாடி எல்லாம் போட்டு வரலன்னா என்னத்த? எதுக்கு பேக் எல்லாம் கொண்டு தெரிய? சி இதெல்லாம் எதுக்குமா? நீ வந்து கையை விசிட்டு வந்தாலே எங்களுக்கு போதும், நீ வந்தாலே போதும் வீட்டுக்கு. நீ இப்படி எல்லாம் வாங்கி சுமக்கா வரிச்ச. அக்கா போன் பண்ணிட்டு இருக்கா? அவ பண்ணிட்டு சர்ப்ரைஸா போலாம். போன் எடுக்காதானே? எனக்கும் பண்ணா, நானும் எடுக்கல. 2000 years later.
ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேக்காவ கடவுளே. இந்த சுடிதாரை விட்டது தப்பு. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் இந்த மொட்டைச்சி கூட்டிட்டு வந்திருக்கணும். கடவுளே அவளுக்கு ஃபோன் பண்ண தப்பு. கடவுளே என் கடை கவலோ கடவுளே ஃபோன் எடுக்க மாட்டேன். சரி காத்திருப்போம். இனி என்ன செய்ய முடியும்? அழுது சாவே முடியும். ஹாய் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். எப்படி மக்களே டெஸ்ட் எப்படி இருந்து நல்லா இருக்கா? இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ். ஓகேவா? நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ். ஓகே செலிபிரிட்டிஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க செலிபிரிட்டிஸ். வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? நம்ம போடுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்குல்ல செலிபிரிட்டிஸ்? நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே செலிபிரிட்டிஸ், நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சூப்பரா வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் செலிபிரிட்டிஸ், லவ் யூ.